தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசின் சார்பில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட கொள்கை. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கீட்டை ரத்து செய்ததை எதிர்த்த வழக்கில் காட்டம். எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் IPS அதிகாரி திலகவதிக்கு வீடு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளதாக நீதிபதியிடம் புகார். எழுத்தாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்தது உணர்வுபூர்வமான விஷயம், இது அதிகாரிகளுக்கு தெரியாது என்றும் கலைஞர் இதை ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார் என்றும் நீதிபதி கருத்து. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 76,000 ரூபாயை நெருங்குகிறது. ஒரு பவுன் 75,760 ரூபாய்க்கு புதிய உச்சத்தில் விற்பனையாவதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் EPS தேர்தல் பரப்புரையின் போது அதிமுகவினர் மோதல். காவல்துறையினர் கூறியும் கேட்காமல் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. அமைப்பு செயலாளர் அறிவு சகோதரர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களே, தேசிய நேதாஜி சுபாஷ் சேவை மாநில தலைவர் வழக்கறிஞர் வி. மகாராஜன் அவர்களே, திரு சுமன் தேவர் அவர்களே, திரு மாரிஸ் அவர்களே, திரு தொட்டிப்பட்டி பெருமாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு பேரவைத் தலைவர் முத்தையா தேவரம். பாமகவில் நாளை நடைபெறவுள்ள அன்புமணி பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய மனு மீது இன்று விசாரணை. கட்சியின் பொதுக்குழு, அவசர பொதுக்குழு, செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சியின் நிறுவனருக்கே அதிகாரம் என மனு. நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. சென்னை கிரீன் சாலை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 17,906 கனஅடியிலிருந்து 21,135 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 119 அடியாக உள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்கு 16,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடியும் வெளியேற்றம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை அருகே கனமழையால் ஏரி நிரம்பி ஊருக்குள் புகுந்தது. சாலைகள் முழுவதும் நீர் பாய்வதால் மக்கள் சிரமம். மதுரை அலங்காநல்லூர் அருகே நள்ளிரவு பெய்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். அறுவடைக்கு தயாரான நிலையில் தரையோடு சாய்ந்ததால் உழவர்கள் கலக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அருகே திடீரென உருண்டு வந்த பெரிய பாறை. JCB அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. 2 பேருந்துகள், ஒரு கார் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழப்பு, 10க்கும் மேற்பட்டோர் காயம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கடந்த ஆண்டு மே மாதம் மாயமானவர் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல்.
நிலத்தகராறு காரணமாக சொந்த சித்தி மகனை கொன்று ஆற்றில் புதைத்தது அம்பலம். வேலூர் மாவட்டம் அம்முண்டியில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழை. தரைப்பாலம் முற்றிலும் சேதமடைந்ததால் விளைநிலங்களுக்கு செல்லும் பாதை துண்டிப்பு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது விபரீதம். கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த 9ஆம் வகுப்பு மாணவனின் தலையில் ஈட்டி பாய்ந்து படுகாயம். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. அமெரிக்காவின் அதிக வரி விதிப்புக்கு மத்தியில் பிரேசில் அதிபர் லுலா டா சில்வாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக ஆலோசனை. வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை. குற்றவாளிகளே கேட்டுக்கொள்ளுங்கள், காலம் மாறும்போது தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை நிச்சயம். தேர்தல் ஆணையம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்க எச்சரிக்கை. வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் 11ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி எதிர்க்கட்சிகள் பேரணி. ராகுல் காந்தி இல்லத்தில் நடந்த இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. பெருமழை நிலச்சரிவால் உருக்குலைந்துள்ள உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் தொடர் மீட்பு பணி. ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மக்கள் பத்திரமாக மீட்பு.